வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பக்கத்து வீட்டு அண்ணியோட ப்ளவுஸு அழகாக தைக்க போகிறோம். செம்மையாக இருக்கும் இந்த டிசைன் ப்ளவுஸு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ. கேன்வஸ் இல்லாமல் நம்ம வந்து சூப்பராக இந்த டிசைன் பண்ண போகிறோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு கூட நம்ம அந்த டிசைன் பண்ணலாம். அந்தளவுக்கு அழகாக இருக்கும். இப்போ பேக் சைடு வந்து சுற்றளவு 10.25, உயரம் வந்து 14 இன்ச்சு, ஆம்கோல் உயரம் வந்து 6 இன்ச் வச்சுருக்கேன். ஷோல்ட்ரு வந்து நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு. நார்மலாக இருப்பாங்க, என்னைய மாதிரி இருப்பாங்க, ரொம்பவும் குண்டு கிடையாது, நார்மலாக இருப்பாங்க. இவங்களே டீச்சர் தான். இது வந்து பேக் சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கீழேயும் அதே 3 இன்ச்சுக்கு நம்ம வந்து நெக்கோட அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருந்து 2 இன்ச்சுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது ஸ்டார் நெக்கு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது கீழே வந்து ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து நமக்கு பத்திரமா வச்சுக்கலாம். நமக்கு வந்து கடைசியாக தேவைப்படும். இப்போ ஃபுல்லாக லைனிங் வச்சுட்டு நம்ம பைப்பிங்கில் அடிச்செல்லாம் திருப்ப தேவையில்லை. நம்ம நார்மலாக எப்பயும் போல் ப்ளவுஸ்க்கு பைப்பிங் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அடையாளப்படுத்திட்டு இதை மடித்து தைச்சிடலாம் கீழே. நல்லா அடியில் தள்ளி விட்டுட்டு இதை வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை போட்டு எடுத்தாச்சு. டாட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ இதை நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி கை எல்லாமே நான் முடிச்சு வச்சிட்டேன். கைக்கு மட்டும் நம்ம பைப்பிங் பண்ணணும். இப்போ முன்னாடி பக்கம் எப்பயும் போல் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா பைப்பிங் வந்து நம்ம 2 பக்கமும் சேர்ந்தாப்படி வச்சுக்கலாம். அதனால் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பைப்பிங் பண்ணலாம். இப்போ சாரியோட கலர் எல்லோ கலருக்கு சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். சில்க் காட்டன் பைப்பிங் கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மடிப்பு கொடுக்குறதுக்கெலாம் நமக்கு சில்க் காட்டன் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும், நல்லாயிருக்கும். டிசைன் பண்ணுறதுக்கு சில்க் காட்டன் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுலேயும் ரேட்டு கம்மியிலையும் வச்சுருக்காங்க. 1 மீட்ரு 60 ரூபாய்க்குலாம் இருக்குது. அந்த மாதிரி கூட எடுத்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிட் எடுத்தோம்னா நம்ம 2 ப்ளவுஸ்க்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து திக்காக அப்படியே டைட்டாக பிடிச்சி நம்ம வந்து பைப்பிங் பண்ணணும். எப்பயுமே வந்து த்ரெட் இல்லாமல் பைப்பிங் பண்ண பழகிக்குங்க. ஏன்னா த்ரெட்டு கொடுத்து பழகிட்டிங்கன்னா வந்துட்டு நண்டுக்கால் மாற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி மெட்டீரியலில் நம்ம பழகிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த நண்டுக்கால் மாற்றுற வேலையே இருக்காது. இப்போ கரெக்டாக வச்சு நம்ம முன்னாடி வரைக்கும் அந்த சைடு வரைக்கும் நம்ம பைப்பிங் வச்சிடலாம். இந்த மாதிரி சன்னமாக கொடுத்துட்டு வாங்க. இவங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க, சொந்தக்காரவங்க தான் அண்ணி. இவங்களுக்கு எங்கிட்ட தைச்சா மட்டும்தான் பிடிக்கும். நான் வெளியில் வாங்கி தைக்கிறது இல்லைனாலும் சண்டை போட்டு தைக்க சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா அவங்க தைச்சாதான் செட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து சில பேர்கிட்ட வந்து நம்ம தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு வாங்கி தான் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப இந்த ப்ளவுஸ் டிசைன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த மாதிரி அழகாக நம்ம சன்னமாக பைப்பிங் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வளைவும் அந்த வளைவும் மட்டும் நம்ம லைட்டாக அந்த மாதிரி கட்டுற வச்சிட்டோம்னா அது வந்து லைட்டாக தூக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. நம்ம அடித்து திருப்பி பைப்பிங் பண்ணும்போது இந்த மாதிரி தூக்காது. இப்போ இந்த மாதிரி டேரெக்டாக நம்ம பைப்பிங் கொடுக்கும்போது வந்து இந்த வளைவு மட்டும் லைட்டாக தூக்கிட்டு இருக்கும். ஏன்னா கழுத்து பெருசாக இருக்கு இல்லையா, அதனால். இப்போ நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கிறத அப்படியே வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்தால் வெளியே தள்ளி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணி வச்சு இப்போ நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். நான் அடித்து திருப்பி பைப்பிங் வைக்க தேவையில்ல. இதுக்கு நம்ம இன்னொரு கிளாத்தில் தான் பைப்பிங் பண்ணணும். இப்போ இதை அடித்து திருப்பிக்கலாம் ஒரு தையல் போட்டு. கரெக்டாக கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல அந்த பாயிண்ட்டு நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கணும். நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிடுங்க. இந்துவோட ப்ளவுஸ் டிசைன்லாம் கேன்வாஸ் இல்லாமல் சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் வந்து கேன்வாஸ் இல்லாமல் நம்ம ரொம்பவே அழகாக பண்ணலாம். ஏன் நான் கேன்வாஸ் இல்லாமல் நிறையா சொல்லித்தரேன், ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அந்த பயப்படுவாங்க அந்த கேன்வாஸ் கட் பண்ணுறதுக்கு. டைரெக்டாக நம்ம துணியில் கட் பண்ணுறது ஈஸியாக கட் பண்ணி தைச்சிடலாம். அது கேன்வாஸ் வச்சு கட் பண்ணுறது கொஞ்சம் பயப்படுவாங்க. அதனால தான் முக்கால்வாசி ப்ளவுஸு நம்ம சேனலில் இருக்கிறது எல்லாமே வந்து கேன்வாஸ் அதிகம் இல்லாமல் தான் இருக்கும். ஒரு சிலதுக்கு மட்டும்தான் நான் கேன்வாஸ் கொடுத்துருப்பேன். மற்றது எல்லாத்துக்குமே கேன்வாஸ் இல்லாமல் தான் நம்ம சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ மடித்து சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி சென்டர் வந்து அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. சும்மா கீழே மட்டும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த இது வந்து நகலாமல் இருக்கிறதுக்காக. இப்போ 2ஆக மடித்து 2 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன். 2ஆக மடித்து அந்த மடிப்பு பாகத்தில் எட்ஜிலேயே அப்படியே தையல் போடுங்க. இது போட்டுட்டு கிராஸ் பீஸ் வந்து ப்ளவுஸோட கலரில் ப்ளவுஸோட பீஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லாவே 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம வந்து அடியில் இழுத்து கொடுத்து தைச்சிட்டு வரலாம். இப்போ அப்படியே ஒரு மடக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருப்போம். அது 1/4 இன்ச்சு வந்து வெளியில் நல்லா தள்ளி தைக்க சொன்னது காரணம் வந்து இப்போ நம்ம அப்படி மடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு 2 கிளாத்து சேர்ந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ இந்த மாதிரி பைப்பிங் வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ கைக்கு நம்ம ஒரு லைன் பைப்பிங் கொடுத்துடலாம். கைக்கு வந்து நான் வேறு எதுவும் டிசைன் பண்ணலை, அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் சும்மா பைப்பிங் மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ அப்படியே அமுக்கு தையல் ஒன்று போட்டுடலாம். இப்போ கை எப்பயும் போல் சைடில் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த முக்கோண பீஸ் வந்து 2 மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். எல்லோ கலர்லேயும் இந்த ப்ளவுஸோட கலர்லேயும் 2 மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இப்போ நம்ம பைப்பிங் பண்ணோம் இல்லையா, அப்படியே பைப்பிங்கை வந்து மேலே ஏற்றி அந்த தையல் நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு கரெக்டாக அந்த பாயிண்ட்டு தையல் விழுகிற மாதிரி நீங்கள் வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நான் அந்தளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியேவும் பண்ணலாம். இப்போ அப்படியே கீழே திருப்பி இந்த கீழேயும் நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ இந்த கார்னர்லேருந்து இப்போ இந்த தைச்சதுலேருந்து
இங்கிட்டு தைச்சிடலாம். இப்படி மாற்றி மாற்றி வச்சுட்டு வாங்க. கரெக்டாக அந்த தையல் மேலே தையல் விழுகிற மாதிரி தைச்சிட்டு வாங்க. இது வந்து ஒரு 4 லைன் இல்லைன்னா 5 லைன் வர மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே திருப்பி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு மறுபடியும் நம்ம அடுத்த லைன் பண்ணலாம். அளவு வந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து கீழே இறக்கி நான் பண்ணுறேன். இது கட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா வந்து பைப்பிங் மேலே நமக்கு தையல் விழுகும். அதனால் ஒன்று முடிச்சுட்டு கீழே ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைன் பண்ணுங்கள். ஏன்னா பைப்பிங் மேலே தையல் விழுந்தால் நல்லா இருக்காது. இப்போ போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் பத்தல, மறுபடியும் நான் ஒரு லைன் அடிச்சிருக்கேன். 3 தடவை அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டு போட்டுடலாம். இப்போ கீழே வரைக்கும் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி வந்துடும். பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. இப்படி 2ஆக மடித்து சென்ட்ரு வர மாதிரி அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீஸ் வச்சு சுற்றிலும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சென்டர் அடையாளப்படுத்திட்டு உங்களுக்கு வந்து எது வரைக்கும் கழுத்தோட உயரம் வேணுன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம சென்டர் அடையாளப்படுத்திட்டு அப்படியே நம்ம வச்சு தைக்கலாம். ப்ளவுஸோட லென்த்து வந்து வச்சு பார்த்துக்குங்க. இப்போ கரெக்டாக வச்சு சுற்றிலும் நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். பைப்பிங்கோட பள்ளத்திலே போட்டுக்கோங்க, மேலே போட்டுறாதீங்க. பைப்பிங் மேலே போட்டுட்டிங்கன்னா தயவு செஞ்சு பிரிச்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னா வந்து அது நல்லா இருக்காது பைப்பிங் மேலே தையல் விழுந்தா. இப்போ வந்து ஒரு அவசரத்துக்கு கேட்கும் போது இந்த மட்டுமே நம்ம பண்ணி டிசைன் கொடுக்கலாங்க. இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது ஒரு 1/4 இன்ச்சுக்கு அடித்து திருப்பிக்கலாம்.
இதை அடித்து திருப்பல மெட்டீரியல் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க வந்து லேஸ் வச்சுக்கலாம். இல்லை டைம் ஆகும், சீக்கிரமாக நாங்கள் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக லேஸ் வச்சு டிசைன் பண்ணிக்கோங்க. நான் மெட்டீரியல்லே பண்ணால் அழகாக இருக்குன்னு மெட்டீரியலில் கொடுக்குறேன். சேம் நம்ம அதை அடித்து திருப்பி நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி லேஸ் கொடுத்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ தையல் பகுதி நல்லா அடியில் போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இப்போ நான் 2 பக்கமே வந்து இது கொடுக்குறேன் டிசைனுக்கு. அதாவது முன்னாடி கழுத்து 2 சைடுமே வரும். ஒரு 1/4 இன்ச்சு தான் தள்ளி நான் கொடுக்குறேன். நான் வந்து பைப்பிங்கில் தனியாக வந்து ஹெம்மிங் பண்ணி முடிச்சிட்டேன். இல்லை வந்து இந்த டிசைன் முடிச்சுட்டு இப்போ சைடில் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இது கொடுத்து இல்லை லேஸ் மட்டும் கூட ஒரு 2 லைன் கொடுத்து கூட நம்ம முடிச்சு கையில் கொடுத்துடலாம். இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நான் டிசைன் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இன்னும் நல்லா கிராண்டாக இருக்கணுன்றதுக்காக நான் டிசைன் பண்ணுறேன். சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு நீங்கள் இதை ஒரு லைன் மட்டும் கூட பண்ணி நம்ம முடிச்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன இது வந்து நம்ம மாற்றி பண்ணலாம். சேம் இதே மாதிரி தான் பண்ணணும்னு நான் சொல்லலை. இப்போ ஒரு டிசைன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதுலேருந்து நமக்கு ஈஸியாக என்ன இருக்குது அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு நான் எடுக்கிறேன். இது குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அகலமும் 1.25 இன்ச்சு, உயரமும் 1.25 இன்ச்சு, இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லோ கலர்லேயும் அகலமும் 2 இன்ச்சு, உயரமும் 2 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 2லேயும் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ண போகிறோம். இப்படி வந்து மிஷினில் வச்சுட்டு இப்போ அதை முக்கோணமாக மடித்து அதையும் 2ஆக மடித்து இப்போ நல்லா கையில் தேய்ச்சி விட்டுட்டு இப்படியே திருப்பி நம்ம வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். அது பார்க்குறதுக்கு உள்ளே வந்து நல்ல ஒரு பூ மாதிரி நல்லா அழகாக இருக்கும். நீங்கள் ஃபினிஷ் பண்ண ஒட்டி பாருங்கள். நல்லா தூக்கி விட்டு நண்டுக்களை தூக்கி விட்டு நம்ம வைக்கணும். லேசாக முன்னாடி வச்சோன்னா வெளியில் வந்துடுது. இது ரொம்ப அகலமாகவும் நீங்கள் கட் பண்ணக்கூடாது. ஒரு 1.25 இன்ச்சு நீங்கள் கட் பண்ணிங்கனாவே போதுமானதாக இருக்கும். ஏன்னா ரொம்ப அகலமாக கட் பண்ணிங்கன்னா அந்த டிசைன் வந்து நமக்கு பெருசாக தெரியும், அது நல்லா இருக்காது. அது ஃபுல்லாகவே அது கவர் ஆயிரும். அதனால் வந்து இது குட்டியாக பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணுறது வந்து சின்னதாக பண்ணிக்கோங்க. அப்படியே மடித்து ஒரு தையல், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப அழகான ஒரு டிசைனுங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம அந்த டிசைன் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ முன்னாடி இருந்து தையல் போட்டுட்டு இந்த ஷோல்டர்லேருந்து நம்ம வந்து இதை உள்ளே கொடுத்தது தைக்கலாம். நல்லா லாஸ்ட் வரைக்கும் தள்ளி கொடுங்க. பிசுறு வெளியில் தெரியாமல் பார்த்துக்குங்க. நீங்கள் டிசைன் தைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தையல் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே கொடுத்து தைக்கிறது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு.
இது வந்து கேன்வாஸ் இல்லாமல் நம்ம தைச்சிருக்கோன்றது வந்து நம்பவே முடியாது. ஏன்னா கேன்வாஸ் கொடுத்து தான் இது நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்தளவுக்கு வந்து நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த பைப்பிங் கொடுத்துட்டு கூட நீங்கள் அயர்ன் பண்ணி கூட நம்ம தைக்கலாம். இப்போ முன்னாடி வந்து ஒரு 5-6 பீஸ் கொடுத்துடலாம். எப்பயுமே நம்ம முன்னாடி முக்கால்வாசி ப்ளவுஸ் வந்து முன்னாடி வரைக்குமே டிசைன் கொடுத்துருவேன். அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. லாஸ்ட் ஒன்று வச்சு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து கோல்டன் கலர் பாசி வச்சா தெரியாது எல்லோருக்கு. நான் வந்து ஒயிட் கலரில் பாசி கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து என்ன கலரு அதுக்கு மேட்ச் ஆகுமோ அந்த கலரு நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாசி வேணாதுன்றவங்க சும்மா அப்படியே ஒரு லைன் மட்டும் ஒரு தையல் அப்படியே போட்டுவிட்டு அப்படியே அது தூக்காத அளவுக்கு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்கு வந்து நான் ஒரு ஒயிட் கலர் பாசி ஒன்று கொடுத்துட்டு வரேன். இதுக்கு கொக்கி எல்லாம் வச்சு முடிச்சுட்டு நான் பாசி வைக்கிறேன். அந்த உள்ளே கொடுத்துருக்க ப்ளூ கலர் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தள்ளி இருந்துச்சுனால நீங்கள் இழுத்து வச்சு நேராக அதுக்கு நேராக கொடுத்து அப்படியே ரெண்டும் சேர்த்து அப்படி பாசி வச்சு தைச்சி முடிச்சிடலாம். இப்போ பார்க்கும்போது நமக்கு அழகாக இருக்குது பாருங்கள். அது உள்ளே நல்லா தனியாக தெரியும். பீசல் இல்லாமல் நீட்டாக தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து இந்த பார்டர் வந்து கைக்கு வச்சது போக கொஞ்சம் மிச்சம் இருந்தது. இப்போ நம்ம நடுவில் வந்து இந்த பட்டன் செஞ்சு வச்சிடலாம். 4 பட்டன் பண்ணுறேன். அந்த ஒரு பூ வருது அதில் குட்டியாக, அந்த பூ மட்டும் வரணுன்றதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது வரமாட்டேங்குது. டைட்டாக நூல் சுற்றிட்டு சும்மா இது ஜாக்கெட் பட்டன் தான். நம்ம ப்ளவுஸுக்கெலாம் வைப்போம்ல, அதாவது வந்து பார்ட்டி ப்ளவுஸ்க்கு பட்டன் வைப்போம்ல, அதுதான் இது. இப்போ சுற்றிலும் அந்த மெட்டீரியல்லே அப்படியே தைச்சிட்டு வாங்க. ஒரு 6 தடவை 7 தடவை அப்படியே குத்திட்டு சுற்றிலும் குத்திட்டு வந்துட்டிங்கனாவே போதும். இதுக்கு வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. நம்ம கம்மு வச்சோ இது வச்சோ ஒட்டணும்னு கிடையாது. இப்போ கீழே மட்டும் ஒன்று வச்சு முடிச்சிடலாம். இப்போ 4 பட்டன் நான் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. ப்ளவுஸ் ஃபுல்லாக நம்ம வேலை எல்லாமே முடிச்சாச்சு. கஸ்டமர்கிட்ட நம்ம கையில் கொடுக்குறதா வேலை. எங்கள் அண்ணியோடது தான். அழகாக இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ப்ளவுஸை பார்த்துட்டு. இது முன்னாடி
இந்த கிராஸ் பீஸ் வந்து லைட்டாக ஆங்கினாங்கன்னா தூக்குன மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம உள்ளே கொடுத்து தைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் லைட்டாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம டைட்டாக ஃபிட்டாக போடும்போது ப்ளவுஸு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அது நல்லா படிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது முந்தி, ஏன்னா சாரியில் போட்டால் ஒன்றும் தெரியல, அதனால் முந்தியில் போட்டிருக்கேன். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.